ஆகாஷ்தீப் இருக்கட்டும், நம்ம முகமது சிராஜ் இருக்கட்டும், நம்ம பும்ரா இருக்கட்டும், இவங்க 3 பேர் சேர்ந்து 110 இருந்தாலும் 5 இன்னிங்ஸ்ல ஒரு 50 கூட அடிக்கலாம் கேள்விக்குறின்னு தான் சொல்லணும். நான் முழுக்க கிரெடிட் பூரா ஸ்மித்துக்கு தான் கொடுப்பேன். அந்த மாதிரி பேக் டு கலி கிரிக்கெட்டர். டே 2ல இந்தியா 145க்கு 3 விக்கெட் விட்டுருக்காங்க. இங்கிலாந்து 387 அடிச்சாங்க. ஜோ ரூட் லார்ட்ஸ்ல 100 அடிச்சிருக்காரு ஒன்ஸ் அகைன். அது மட்டும் இல்லாம பும்ரா 5 ஃபார் எடுத்திருக்காரு. 2 பேர்களும் லார்ட்ஸ் போர்டில் பொறிக்கப்படும். அதாவது இந்தியா ஒரு கம்பேக் ஸ்ட்ராங் கம்பேக் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் செஷன்ல அப்படிதான் சொன்னோம். பும்ரா அன்பிளேயபிள் டெலிவரி ரூட்டுக்கா இருக்கட்டும், பென் ஸ்டோக்ஸுக்கா இருக்கட்டும் போட்டாரு. அதுக்கப்புறம் ஓக்ஸ் வந்தோடனே விக்கெட் எடுத்தாரு. இதுக்கு மேல இந்தியாவுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும் பும்ராவால எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நல்ல ஸ்டார்டிங் கிடைச்சிச்சு. அங்க இருந்து அதாவது 271க்கு 4 அதாவது 3 விக்கெட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 7 விக்கெட் கடைசி 3 விக்கெட்டுக்கு அவங்க கிட்டத்தட்ட 116 ரன் சேர்த்திருக்காங்க. நம்ம பிரதீப் கிருஷ்ணாவா இருக்கட்டும், அதாவது நம்ம ஆகாஷ்தீப் இருக்கட்டும், நம்ம முகமது சிராஜ் இருக்கட்டும், நம்ம பும்ரா இருக்கட்டும், இவங்க 3 பேர் சேர்ந்து 117 ரன் அடிப்பாங்களா இல்ல அந்த பார்ட்னர்ஷிப் அமைச்சு கொடுப்பாங்களா? கிடையாது. இங்கதான் இந்தியா தப்பு பண்றாங்க. லோயர் மிடில் ஆர்டர் விக்கெட்ஸை நீங்க எடுக்கலன்னா டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கவே முடியாதுங்க. இது ஒரு T20 ஓடியே கிடையாது. நம்ம கடைசியில அவங்க சுத்த அவுட் ஆகலாம். இது டெஸ்ட். ஒவ்வொரு ரன்னும் இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு விக்கெட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பும்ரா இன்னைக்கு 5 விக்கெட்டும், முகமது சிராஜ் 3 விக்கெட்டும், ஜடேஜா முகமது சிராஜ் 2, நிதிஷ்குமார் ரெட்டி, ஜடேஜா விக்கெட் எடுத்துக்காரு. இதுல ஆகாஷ்தீப் விக்கெட்லெஸ்ஸா போயிருக்காருங்க. 387 ரன்ல ஜோ ரூட் 101 அடிச்சு டீமுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஏற்படுத்திருக்காரு. அதுவும் இல்லாம ஜேமி ஸ்மித் அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. கார்ஸ் நீங்க மறுபடியும் சொல்றேன், அந்த 57 ரன் வந்து எவ்வளவு வேல்யூன்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு 300க்கோ இல்ல 320க்கோ ஆல் அவுட் சப்போஸ் ஆச்சுன்னா அப்ப தெரியும் அந்த ரன் எவ்வளவு வேல்யூன்னு சொல்லிட்டு. இல்ல இந்தியா வந்து ஒரு 400 420 அடிச்சா அப்ப தெரியும். நம்ம 400 அடிச்சோம்னா லீட் பை ஒரு 13 தான் இருந்திருப்போம். 420 அடிச்சா லீட் பை 37 தான் இருந்திருப்போம். அந்த 57 ரன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 57 ரன் கார்ஸ் மட்டும் அடிச்சாருங்க. அந்த தப்பை மீண்டும் இந்தியானால இந்த தப்பை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் இன்னைக்கு அனலைஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம பேட்டிங்க்கு வந்துரும். இந்தியா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஆர்ச்சர் போட்ட முதல் ஓவர்லயே அவுட் ஆயிருவாரு. எஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 4 அடிச்சிருந்தாலும் விக்கெட்டை விட்டுருவாரு. கருணாய டியர் கிரிக்கெட் கிவ் ஒன் மோர் சான்ஸ். எஸ் அவர் சொன்னாரு, அவரும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் வந்து டக்குலயோ ஒரு 10 டிஜிட்டுக்குள்ளேயோ சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆகல. ஒரு 30 ஒரு 40 ஒரு 25 ஒரு 35 ஆடிக்கிட்டு இருக்காரு. பட் அவருக்கான ஒரு நாக் அவருக்கான டே ஒன்னு அமையலாம் சொல்லணும். பட் இருந்தாலும் 5 இன்னிங்ஸ்ல ஒரு 50 கூட அடிக்கலாம் கேள்விக்குறின்னு தான் சொல்லணும். சுமன் கில் இந்தியாவின் தங்க மகன் பிரின்ஸ் இன்னைக்கு அதாவது ஒரு நல்ல ரிதம் செட் பண்ணாங்க. பென் ஸ்டோக்ஸ் அவர் வந்து இறங்கி ஆடுறாரு, கிரீஸை நல்லா யூஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு அப்துல்லா கீப் சொல்லி நிக்க வச்சாரு. இந்த விக்கெட் ஒர்க்ஸ் போட்டு அவுட் ஆவாரு. நான் முழுக்க கிரெடிட் பூரா ஸ்மித்துக்கு தான் கொடுப்பேன். அந்த மாதிரி அன்பிளே அதாவது ஒரு சூப்பர் கேட்ச் க்ளோஸ் கேம்ல இருந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை அவரு பிடிச்சாரு. ஒன்ஸ் அகைன் கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல்ங்க. இங்கிலாண்டா நான் இருக்கேன், ஆஸ்திரேலியாவா நான் இருக்கேன், சவுத் ஆப்பிரிக்காவா நான் இருக்கேன், வெஸ்ட் இண்டீஸா நான் இருக்கேன். ஓப்பனிங் வேணுமா நான் சொல்ல ஆடுறேன், 1 ரன் வேணுமா சொல்ல ஆடுறேன், 5th ரன் சொல்லணுமா ஆடுறேன் சொல்லு, 6th ரன் வேணுமா ஆடுறேன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்பாட்லயும் ஆடிட்டு தான் இருக்காரு. ஒன்ஸ் அகைன் அவர் 50 அதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஒருவேளை KL ராகுல் ஜெய்ஸ்வால் அவுட் ஆனோனையோ அவுட் ஆயிருந்தா, கருணாயர் அவுட் ஆனோ, கில் அவுட் ஆனோ அவுட் ஆயிருந்தா இந்தியா ஸ்ட்ரகிளிங் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து சீனியர் பிளேயரா டீமை முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு. பென் ஸ்டோக்ஸ் நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாருங்க. சுமன் கிலுக்கு ஒன்னு ஷார்ட் பாலா போட்டு வெளியேற்றினாரு, இல்லைன்னா அப்துல்லா கிரிப்ஸ் வந்து நிப்பாட்டினாரு. அதுல சுமன் கில் விழுந்துட்டாருன்னு தான் சொல்லணும். ரிஷப் பண்ட் இன்ஜூரி ரொம்ப ரேரா இருக்குங்க. சோயப் பஷீர் அழகா தூக்கி போடுவாரு. அது யாக்கர் பால்ல வரும். பண்ட் டிஃபெண்ட் ஆடுவா, அதுக்கே கையை பிடிச்சி துடிச்சுவாரு. சோயப் பஷீருக்கு அப்படின்னா ஜோப்ரா ஹார்ட்ஸர் கார்ஸ்லாம் கூட என்ன வந்து தெரியல. பட் ஃபைனலி இந்த செஷன் 3 செஷன் ஃபர்ஸ்ட் ஷாரி செஷன் தான் சொல்லணும். எஸ் இந்தியா வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 102 ரன் 103 ரன் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் செஷன் இந்தியா ஆல் அவுட் ஆக்குனாலும் ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிடுவார். தேர்ட் செஷன் எஸ் இந்தியா வந்து ஒரு 120 ரன் ஒரு 100 ரன் பக்கத்தில் அடிச்சிருந்தாலும் அவங்களும் 2 விக்கெட் விட்டுட்டாங்க. முழுக்க இது வந்து இங்கிலாந்து சைடு தான் மேட்ச் இருக்கு. இன்னும் இந்தியா சைடு வரல. இந்தியா சைடு வரதுக்கு இந்தியன் டீம் என்ன பண்ணணும், நாளைக்கு இந்த ஸ்டார்ட்டை வந்து நல்லா யூஸ் பண்ணணும். நாளைக்கு லஞ்ச் முடியோ டீ முடியோ விக்கெட் விடாமையோ ஒரு விக்கெட் ஆடி ஒரு 350+ அடிச்சாங்கன்னா இந்தியா சைடு வரும். இங்கிலாந்து என்ன பண்ணணும், அவங்க விக்கெட் எடுக்க பார்க்கணும். பொறுத்து வந்து Day 3 ஆன்லைன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. கிரிக்கெட் பார்க்கணும் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.